கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு சுவாமி சிலுவையில சிந்தினதுனா ரத்தத்தினால. கலாத்தியர் 3:13 என்ன நடந்திருக்கு பாருங்களேன். நம்முடைய சாபத்தை அவர் மாற்றினார். வாசிங்க கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்றும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். சாபம், உன் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சாபங்களாக பின்தொடரும். ஒரு தகப்பன் வந்தா ஒரு 30 வயதில் இருக்கிற 32 வயது இருக்கிற மகனை சுமந்து கொண்டு வந்தார். அவர் சொன்னா, எனக்கு 3 ஆண் பிள்ளைங்க. கரெக்டா 27 வயசு வரும்போது என் பிள்ளைங்களுக்கு கால் விளங்காம அவங்க நடக்கவே முடியாம ஹேண்டிகேப்ட் ஆயிடுறாங்க அப்படின்றார். 3 பிள்ளைகளுக்கும் சாபம். ஒரு காரியம் வாழ்க்கையில கண்டினியூஸா வந்து கொண்டிருக்குன்னா ரிமெம்பர், சாபம் எங்கேயோ ஒரு இடத்துல சபிக்கப்பட்ட காரியம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அந்த சாபத்தை கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இனி நம்ம மேல அந்த சாபம் இல்ல, இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கை வலது கரத்தை மேல விட்டு சொல்லுங்க, இயேசு என்னுடைய சாபத்தை சுமந்து என்னை விடுவித்தார். ஆமென், அல்லேலூயா. இனி இந்த சாபம் நம்மை தொடரவே தொடராது. யூடியூப் லைவ்ல பாக்குற உங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்திலிருந்து கர்த்தருடைய நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார். இதற்காகவே அவர் ஒரு இளங்கிளையில தோன்றி எழும்புகிற ஒரு துளிரை போல கர்த்தர் துளிர்த்து எழும்பி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நம்மை அவ்வளவு அழகாக சாபத்துக்கு நீங்களாக்கி நடத்துகிறார். கொலோசியர் 2 15-16 வசனத்தை 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடியாகவோ கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட, கணிக்கப்பட்ட, வைக்கப்பட்டிருக்கிற எல்லா செய்வினைகளையும் எல்லா தண்டனைகளையும் இயேசு சிலுவையில சுமந்து ஜெயித்தார். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். இனி அவைகள் எனக்கு விரோதமாய் செயல்பட அதிகாரமே இல்லை. தேவ பிள்ளைய, இதை நீ விசுவாசித்தா நீ மேற்கொண்டா என்பது அர்த்தம். இதை விசுவாசிக்கும் போது நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். தேவ பிள்ளைகளை, அவர் நல்லவர், அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு துளிர்த்த ஆரோனுடைய கோலை யோர்தானை பிளக்கும்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்னா, உனக்காக எனக்காக துளிர்த்த இயேசு கிறிஸ்து உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே செய்வா. அவர் தம்முடைய பாவங்களை நமக்காக சுமந்து தீர்த்தா, சாபங்களை விட்டு விலக்கினா. நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட, கணிக்கப்பட்ட, வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு நிர்மூலமாக்கி அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்.